ஒரே நிமிஷம். நீங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருப்பீங்கன்னா இந்த மேஜிக்கை மட்டும் பார்த்துட்டு போங்க. இதுல என்னடா மேஜிக் இருக்கு, தண்ணி கீழே இருந்து மேல போகுதுன்னு சொன்னீங்கன்னா, நார்மலா மேல இருந்து தண்ணி கீழே ஊத்துச்சுன்னா அது கிராவிட்டி. அதுவே கீழே இருந்து தண்ணி மேல போச்சுன்னா அது புவி ஈர்ப்பு சக்திக்கு அகைன்ஸ்டா போகுது. ஸோ அது மேஜிக் தான். இதே மேஜிக் நம்ம உடம்புலயும் நடக்கும். நம்ம காலில் இருக்க ரத்தம்லாம் திரும்ப ஹார்ட்டுக்கு போறதுக்கு கீழே இருந்து தான் மேலே போகணும். அதுக்கு ஒரு பம்ப் தேவை. அந்த பம்ப் தான் உங்க காலில் இருக்கிற காஃப் மசில்ஸ். நீங்க ஐடி மாதிரி ஜாப்ல ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறப்போ உங்களோட காஃப் மசில் சுத்தமா கான்ட்ராக்டே ஆகாது. அப்போ உங்க காலில் இருக்க பிளட் எல்லாம் மேலே போக முடியாம கீழேயே தங்க ஆரம்பிச்சிடும். இது சின்ன வயசுல இருக்கப்போ பெருசா தெரியவே தெரியாது. பட் வயசாக உங்களோட காலில் இருக்க ரத்த குழாயெல்லாம் வீக் ஆகி இந்த மாதிரி வீங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி. இதனால வேரிகோஸ் வெயின்ஸ், வீனஸ் அல்சர் இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஆகும். சரி, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல. என்னை ஃபாலோ மட்டும் பண்ணால் போதும். நானே சொல்லிடுவேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், 40 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காராதீங்க. எந்திரிச்சு நடந்து உங்கள் காஃப் மசில்ஸ்க்கு ஒர்க்கு கொடுங்க. ரெண்டாவது விஷயம், உங்களோட காஃப் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக பண்ணுங்க. மூணாவது விஷயம், நீங்கள் அதிகமாக உட்கார மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா காலை நீட்டி உட்காருங்க, இல்லை சமணங்கால் போட்டு உட்காருங்க. ஸோ தட் உங்களோட காஃப் மசில்ஸ்க்கு கொஞ்சம் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்காத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பாய்.